God is good. மறுபடியுமாக இந்த பயணத்திலே நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, பிராக்டிஸ் பண்ண தேவனுடைய ஆவியானவர் நமக்கு செய்கிற ஒத்தாசை மகா பெரியது இல்லையா? ஏனென்றால் அவரே சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவன். ஸோ இன்றைக்கு நம்முடைய பாட புஸ்தகம் லகுவான மாற்றம் இல்லையா? நம்முடைய சப்ஜெக்ட் 12வது சப்ஜெக்ட். தெரியுதா புக்கு? வெரி குட். லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். ஸோ மிக மிக பயனுள்ள புஸ்தகம். ஆமாம், ஏனென்றால் இதை எழுதினவருக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, சேஞ்சஸ் வில் டேக் பிளேஸ் எஃபர்ட்லெஸ்லி. லகுவாக நம்முடைய மனதை புதிதாக்கி நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தத்தக்கதாக தேவனுடைய வெளிச்சம் நிரம்பி இருக்கிற புஸ்தகத்திற்காக தேவனுக்கு நன்றி. இன்றைக்கு நம்ம 4வது லெசன், 4வது வகுப்பு 7 மற்றும் 8வது அத்தியாயங்களிலிருந்து தேவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். வாசிங்க சிஸ்டர். தான் மேசியா என்பதை இயேசு கிறிஸ்து எப்படி நிரூபித்தார்? நான் சொல்றவங்க தான் நீங்க பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஜெபன். இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை எப்படி நிரூபித்தார்? ஷார்ட்டாவே சொல்லலாம் கிறிஸ்டியன் ஜெபன். நீங்க போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும். ஓகே. எதை கண்டார்கள்? குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள். இல்லை, இதை நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு சீரியஸான மேட்ரு பாருங்களேன். நானும் வாசிக்கிறேன், எல்லாரும் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேஜ் 70 மிடில் இருக்கு பாருங்க. அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத வியாதிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை தவிர மற்ற எல்லாமே சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். ஏன்னா யோவானுக்கு தெரியும் மேசியா என்பவர் மனித அறிவு கெட்டாத அற்புதங்களை செய்வார் என்பதை அவன் ஏற்கனவே அறிந்திருந்ததுனால இயேசு கிறிஸ்து சாதாரணமாக அவர்களை, அந்த யோவானுடைய சீஷர்களை நிறுத்தி அவருடைய கண்களுக்கு முன்பதாக பலத்த அற்புதங்களை செய்து, பாருங்க, அவருக்கு சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இதை நிரூபிக்கணும் என்பது அவருடைய வாஞ்சை இல்லையா? சந்தேகமே படக்கூடாது யோவான் என்று சொல்லி, அப்புறம் கூட ஜனங்கள் சந்தேகப்படாமல் இயேசுவே மேசியா என்பதை அறிவிக்க வேண்டுமென்றால் வெறுமனே பிரசங்கம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தா பத்தாதுங்கிறார். ஓகே, வெரி குட். எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். யோவானை விட நாம் பெரியவர்கள் என இயேசு கிறிஸ்து கூறுவதற்கு காரணம் என்ன? சிஸ்டர் ஜெயா. பேஜ் 77 பிரதர். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கும் பெரிய தீர்க்க சொல்வனமில்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறான், அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னபடினால நாங்க பெரியவங்களா இருக்கோம். ஓகே, என்ன சொன்னபடினாலே? தேவனுடைய ராஜ்யத்திலே சிறியவனா இருக்கிறேன். அதாவது பாருங்க, கரெக்டான பதில் தான். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு மிக பிரதானமான ஒரு வித்தியாசம் என்னன்னா, நாம் மறுபடி பிறக்கும் பொழுது எங்கே பிறந்து விட்டோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். எந்த வசனம் அப்படி சொல்லுகிறது? கொலோசையர் 1:13.
சரிங்களா? இதைத்தான் சொல்றாரு பாருங்க. இதுக்கு ஒரு இதை உறுதியா சொல்றதுக்கு இன்னொரு வசனம் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவக்கும் பொழுது என்ன பிரசங்கம் பண்ணினார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, repent, the kingdom of God is at hand. என்னுடைய படம் தெரியுதா? எனக்கு தெரியுது. ஓகே, பாருங்க, அட் ஹேண்டுங்கிறாரு. எப்ப நான் கையில கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபடியுமாக பிறப்பீர்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விடுவீங்கிறார். இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. சீஷர்ட்ட அப்படிதான் சொல்றாரு, நீங்க போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்றார். அப்படி என்னவென்றால், நாம் மறுபடி பிறந்த பொழுது, நம்முடைய ஆவி மனுஷனிலே மறுபடி பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டோம். சரிங்களா? எனவே பழைய ஏற்பாட்டுல யாருமே நம்ம பக்கம் வரவே முடியாது. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? இல்ல, நம்ம சோர்ந்து போக வேண்டியது. யாரை பார்த்து? யோவான், யோசுவா, காலேபு, மோசே, தாவீது, எலியா, எலிசா, வேற யாரு, தெபராள், எஸ்தர், ரூத்து, இவர்களை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் யாருமே நம்மை விட பெரியவர்கள் அல்ல, நாம் அவர்களை விட பெரியவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஆமா, ஆமென். ஆமா, திரும்ப திரும்ப வார்த்தை அதான் வருது. சிலர் நினைக்கிறீங்க, ஐயா எனக்கு இன்னும் அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் ஆரம்பிக்க போகுதுங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, வெரி குட். எஸ் பிரதர். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்பதன் பொருள் என்ன? கிரேஸ் சிஸ்டர். நீ விசுவாசித்தால் பாக்கியவான்களா இருப்பாய். விசுவாசித்தால், இடரல் அடையாமல் விசுவாசித்தால். எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன், எல்லாரும் யோசிங்க, இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். என்னிடத்தில், அதாவது இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அதாவது உங்களுக்கு தெரியும், பேஜில் வாசித்து 81 பாருங்க, மிடில். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இது எதை குறித்து அப்படி சொல்லுகிறார் என்று வேற யாராவது சொல்ல முடியுமா? அவர்தான் உண்மையில் கிறிஸ்துவா என்று சந்தேகப்படாம, இயேசுதான் மேசியா, இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று சந்தேகம் வராதிருப்பவர்கள் பாக்கியவான்கள். சந்தேகம் வராதிருக்கும்படியாக, அவரை நம்பும்படியாக அவர் என்ன செய்தார்? அற்புதங்கள் செய்தார். எத்தனை பேர் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவர். பாருங்க, யோவானுடைய சிஷ்யர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு போகும்போதுதான் சொல்றாரு, இதெல்லாம் நடக்குதுன்னு போய் சொல்லுங்க. யோவானுக்கும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. யோவான் கூட என்ன சந்தேகிச்சிடக்கூடாது, என்னை சந்தேகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, அதான அர்த்தம். என்னிடத்தில் இடர் அடையாது இருக்கிறவர்கள் எவனோ அவன் பாக்கியவான் என்றால், இயேசு கிறிஸ்துவை சந்தேகிக்காதவர்கள் பாக்கியவான்கள். வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். தேவனை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரல் அடையாமல் அவரை ஏற்றுக்கொள்ள வைக்க நாம் யாரை பின்பற்றி என்ன செய்ய வேண்டும்? யாரு? அனட்டா சிஸ்டரா? இல்ல சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பவானி சிஸ்டர். இயேசுவை பின்பற்றி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யலாம். வெரி குட். ஆமா, ஊழியங்களிலே லகுவான ஊழியம் எது? அற்புதம் செய்யும் ஊழியம். அற்புதம் செய்கிறது. அதுல உள்ள ஒரே ஒரு சீக்ரெட் என்ன?
சூப்பர் நேச்சுரல். ஒரு சீக்ரெட்டும் இல்லை. No secret. ஒரு சீக்கிரட்டும் இல்லைங்கிறதா சீக்கிரட் இல்லையா? ஆமா. கிரேஸ் சிஸ்டர், நீங்க சொல்லி யாரோ என்ன கூப்பிட்டாங்க. அவங்க கனடாவில் இருந்தா இங்கிலாந்துல இருந்தா தெரியல. ஆமா, அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்றார். ஆமென். யாராவது ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்றீங்களா? இதுவரைக்கும் சொன்னதையும் சொல்லலாம், சொல்லாததும் சொல்லலாம். நீங்க யாரோ ப்ரேயர் பண்ணி போன்லயே ஸ்ரீலங்கால உள்ளவங்க சுகமானாங்களா? அது யாரு? மகேஸ்வரி அம்மா. சிஸ்டர் சொல்லுங்க. இந்தியாவுல இருந்தான் பாஸ்டர். நான் உங்களுக்கு எங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, அந்த பொண்ணுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்திருக்கு. அவங்க தெரியல. சிதலும் ரத்தமும் அவ விழுந்தா போல ஒரு கண்டல் மாதிரி வந்து அதுல இருந்து ரத்தம் படிஞ்சது. நீங்க ஜெபிச்ச பிறகு சிதல் இல்லையா, ரத்தம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டை போயிட்டாங்க. அல்லேலூயா. வெரி குட். ஆமா, இப்ப என்ன கான்டெக்ட்ல இதை டிஸ்கஸ் பண்றோம்? எல்லாரும் செய்ய வேண்டும். ஆமா, அதுல எந்த சீக்கிரட்டும் இல்ல. அதே போல லகுவான ஊழியம் ஒன்றுமே இல்லை. சிலருக்கு ஒரு தாகம் இருக்கும். எங்களுக்கு வந்து ஜெயா சிஸ்டர் மாதிரி அற்புதம் ஊழியம் செய்ய முடியலையே, மகேஸ்வரி சிஸ்டர் மாதிரி அற்புதம் செய்ய முடியலையே, ஊழியம் செய்ய முடியல நினைக்கிறவர்களுக்கு தேவன் பேசுகிறார். உங்கள் எல்லாராலும் இதை பின்பற்ற முடியும். இயேசு கிறிஸ்து தேவன் என்று நிரூபிப்பதற்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய நாவிலும் அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். உங்கள் நிழலிலே அந்த அதிசய ஆற்றல் உள்ளது, உங்களுடைய வார்த்தையில உள்ளது, உங்களுடைய ட்ரெஸ்ல இருக்கு, பேனாவில் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. பாருங்க, தேவனை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரல் அடையாமல், அதாவது அவரை குறித்து சந்தேகப்படாமல் அவரை ஏற்றுக்கொள்ள வைக்க நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அற்புதம் செய்ய வேண்டும். 5வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். இதனால் வரும் எந்த ஆயுதத்தை கொண்டு மனச்சோர்வு, ஏமாற்றம், நம்பிக்கையற்ற நிலை போன்றவற்றில் இருந்து வெளியே வர முடியும்? லிதியா சிஸ்டரா? 85ஆம் பக்கத்துல இருக்குது பாஸ்டர். ஷார்ட்டா சொல்லுங்க, நீங்க புரிஞ்சதை ஷார்ட்டா சொல்லுங்க. வார்த்தை வரும் விசுவாசத்தை கொண்டு. வெரி குட். அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன? விசுவாசம். விசுவாசம். ஆமா, அந்த விசுவாசம் எப்பொழுது வரும்? தேவ வசனத்தை கேட்பதனாலே வரும். கரெக்ட் பதில். இது ரொம்ப, நீங்க வந்து ஏதோ ஆன்சர் கண்டுபிடித்தோட முடிச்சிடக்கூடாது. நான் வந்து கேட்கிறேனா இல்லையா? ஆமா, உங்களுக்கு யாருடைய செய்தியை கேட்கக்கூடாது, யாருடைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று தெரியும். ஸோ கேட்கிறீர்களா? பேஜ் 85ல டாப்ல இருந்து செகண்ட் பேராகிராஃப் மிடில் பாருங்களேன். தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலேயே வரும். தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. அந்த ஆயுதத்தை, அதாவது விசுவாசமாகிய ஆயுதத்தை வைத்துதான் நீங்கள் மனசோர்வு, ஏமாற்றம், நம்பிக்கையற்ற நிலை போன்ற நிலைமைகளில் போராடி வெற்றி பெற முடியும். ஆனாலும் அநேகர் தங்கள் கண்ணீரிலேயே புரண்டு கொண்டு தேவன் இறங்கி வந்து இது மிகவும் மோசமான நிலைதான் என்று சொல்லி தேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நம்ம நேற்று ஒரு சகோதரி அழைத்தாங்க. நீங்க தான் யாரோ சொல்லி அழைச்சாங்க. ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு வந்து இப்போ சுய பரிதாபத்தை என்ஜாய் பண்றாங்க. எனக்கு இப்படி ஆயிற்று, எனக்கு தான் இப்படி ஆயிற்று. இல்ல எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. சுய பரிதாபம் யாருக்கு வரும்? அவிசுவாசிக்கிறவர்களுக்கு தான் வரும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு சுய பரிதாபம் வராது. பிற்றி பாட்டின்னு எழுதுறாருல ஆண்ட்ரூ மக்கே, ஒரு புக்ல எழுதியிருப்பார். அதை என்ஜாய் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். ஆமா,
இதுல வந்து நம்ம மன உறுதியாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஆமா, நான் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு, அருமையானவர்களே, ஆமா, முடியுமா? கண்டிப்பா முடியும். வேற வழி இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அழுது புலம்ப மாட்டார்கள், ஆக்ரோஷமா எழும்புவாங்க. செக்யூலர் வேர்ல்டுல கூட அப்படித்தான் பாருங்களேன். எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டாங்க தெரியுமா? வாழவே முடியாதவர்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம். ரொம்ப துன்பம், ரொம்ப துயரம், அநேகரால் பாதிக்கப்பட்டாங்க. ஏதாவது ஒண்ணு முடிவு எடுக்கணும். ஒண்ணு அழிந்து போகணும் அல்லது வாழணும். ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா நின்னாங்க. நான் வாழ்ந்துருவேன். அவங்க கவலையை சொல்லி, கண்ணீரை சொல்லி, மற்றவரிடத்துல பரிதாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு 1000 காரணம் இருந்தது. நாமும் கூட தேவனை பற்றி அறியாத காலத்துல அப்படித்தான் இருந்தோம் இல்லையா? அதனால இப்ப நீங்க எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இன்னும் நீங்கள் உறுதியாக இருங்கள். வேற வழி கிடையாது. there is no other option. இல்ல நான் அழுது புரண்டு சுய பரிதாபத்துல இருந்து, அருமையானவர்களே, அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நல்லதில்ல. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிப்பேன். ஆமா, அது சாத்தியம், அது நல்லா இருக்குது, நல்லா வேலை செய்யுது, கைவிடவே மாட்டார். அப்போ விசுவாசமாகிய ஆயுதத்தை கொண்டு நீங்கள் சந்திக்கிற மனசோர்வு, ஏமாற்றம், நம்பிக்கையற்ற நிலை, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இவை எல்லாவற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பயங்கரமான வெப்பன் இஸ் ஃபெய்த், சூப்பர் நேச்சுரல் வெப்பன். ஆமா, நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போறோம். சரிங்களா? நீங்க அதை அப்படியே எடுத்துக்கிடுங்க. நம்ம ரெகுலரா படிக்கிறதுனால ஒரு தொய்வு இடையில வந்துடக்கூடாது. நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்க வேண்டும், விசுவாசம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசத்துல விருத்தி அடையவில்லை என்றால் ஒருவருமே அடைய முடியாது. அந்த அளவுக்கு ஆவியானவர் நமக்கு தெளிவாக தேவனுடைய வார்த்தையை கற்று தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஓகே, அப்ப பாருங்க, விசுவாசம் எதுல இருக்குது? வார்த்தையில இருக்குது. ஆனாலும் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நாமும் வசனத்தை தான் கேட்டுட்டே இருந்தோம் இல்ல? இப்போ இயேசு கிறிஸ்து இருந்தா இப்படி சொல்லியிருப்பாருல்ல, எப்படி சொல்லியிருப்பாரு? சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய அவர்கள் மூலமாக வசனத்தை கேட்டால் விசுவாசம் வரும்னு சொல்லியிருப்பார். ஏன்னா வாஸ்ட் மெஜாரிட்டி பிரசங்கத்தை கேட்டுதான் நம்ம இப்படி ஆயிட்டோம். என்ன ஆயிட்டோம்? மனதுல சோர்வு, ஏமாற்றம், நம்பிக்கையற்ற நிலை. நீங்க உங்களில் அநேகர் பார்த்தீங்கன்னா வேற மார்க்கத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க. ரொம்ப உற்சாகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். ரட்சிக்கப்பட்டபோது ரொம்ப ஜாய் இருந்தது. அப்புறம் மனுஷ நீதி எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. தவறான செய்தியை கேட்டு 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 அதை சொல்லவும் தெரியல. எப்படி சொல்ல தெரியல? இல்லையே, இயேசுகிட்ட வந்தா சந்தோஷம் இருக்குமே, தைரியம் இருக்குமே, நம்பிக்கை பெருகுமே, ஏன் எனக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு தெரியல பாருங்களேன். ஏன்னா திரும்ப திரும்ப கேட்கிறோம், இயேசு பொல்லாதவரு, அவ்வளவு ஈஸியா தர மாட்டாரு, நீ உபவாசம் பண்ணது போதாது, இப்படி சுயநீதியை கேட்டு 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 விசுவாசமாகிய கப்பல் மூழ்கி போச்சு இல்ல? ஆமா, கர்த்தர் நல்லவர் எங்களுடைய வாழ்க்கையிலும். ஆமா, இப்ப ஜெயா சிஸ்டர் எல்லாம் முன்பதாகவே இந்த வெளிச்சத்துல வந்துட்டாங்க. மதுரையில இருக்கும் பொழுதே பாரிஸ் பாஸ்டர் மூலமாக இந்த வெளிச்சத்துல வந்ததுனால தப்பிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் சாம்பி செலுத்துற பாஸ்டர் செய்தியை கேட்டாங்க. ஆமா, அப்ப நம்ம எல்லாரும் ஆண்ட்ரூ மக்கள் கேட்க ஆரம்பிச்சோம்ல. ஆமா, இப்போ நீங்க எல்லாருமே 10 புக்கு முடிச்சாச்சு, 10 சப்ஜெக்ட் முடிச்சாச்சு, எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுத்துடலாம். பேச்சுலர் ஆஃப் தியாலஜி அப்படி கொடுக்கலாமா? பேச்சுலர் ஆஃப் மிராக்கிள்னு கொடுக்கலாமா? என்ன? ஆமே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது, தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வந்து தேவையான தைரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது, சூழ்நிலைகளை மாற்றி அமைத்திருக்கிறது. ஆமா, இதை போல இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த போரிங் லைஃபை போயிட்டு பாருங்க. லைஃப்ல ஒரு சலிப்பு இல்ல, போர். எத்தனை பேருக்கு போர் அடிக்கிற லைஃப் போயிட்டு
ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, கை தூக்கி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. கர்த்தர் நல்லவர். இன்னும் பெரிய, இதை விட பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வசனத்தோடு பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அது நம்மை ஒருபோதும் இடையில விட்டு விடாது. அது என்ன செய்ய நினைக்கிறதோ அதை நம்மை கொண்டு செய்யும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 6 போவோம். எதை பேசி நம்மை நாமே கட்டி எழுப்ப வேண்டும்? ஏ மற்ற பி பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் இருந்து ஒவ்வொரு உதாரணம் எழுதுக. வெரி குட். அடுத்தது யாரு சிஸ்டர்? லிதியா சிஸ்டர் யாரு? அடுத்தது மகேஸ்வரி சிஸ்டரா? ஓகே ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். 87வது பக்கம் பாஸ்டர். தேவனுடைய வார்த்தையை பேசி உங்களை நீங்களே கட்டி எழுப்புங்க. ஓகே, பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் சொல்லுங்க. இவன் தாவீதை சொல்லலாம். புதிய ஏற்பாடுல இல்ல, அவருடைய தலையெடுப்பு நீங்க அடிக்கடி சொல்லி தந்திருக்கிற வார்த்தையல் தானே. மற்றது பவுலையும் சொல்லலாம். அவரும் பெரிய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. நீ கஷ்டமான பொழுதிலும் ஆண்டவரை துதிச்சு பெரிய காரியங்கள் நடந்தா தானே பாஸ்டர் அவர் ஜெயில இருக்கு. ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, கரெக்டான பதில். பாருங்க, இப்ப தேவனுடைய வார்த்தைன்னு அப்படியே எழுதி இருக்கிறது தான் பிசாசு ஞாபகப்படுத்துவான். இப்ப நம்ம தெளிவா இருக்கிறோம் எந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிசாசனால் சோதிக்கப்பட்ட பொழுது அவன் வார்த்தையை தான் சொன்னான் இல்லையா? ஆமா. ஆனா இயேசு என்ன பதில் சொன்னார்? இப்படியும் எழுதி இருக்கிறதே. இப்ப நமக்கு தெரியும் எப்படி எந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். நீ இன்னும் கஷ்டத்துல இருந்து வெளியே வரல, மன கஷ்டத்துல இருந்து வெளியே வரலன்னா அது எழுதி உங்க கிச்சன்ல ஒட்டுங்க, பேனாவாலே எழுதுங்க, டெய்லி அதை பாக்குற மாதிரி ஒட்டுங்க. உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். புதிய ஏற்பாட்டுல என்ன எழுதலாம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஆன்டி ஏஜிங்க்கு நம்ம என்னெல்லாம் வார்த்தை எழுதுறோம்? யாரு? அனட்டா சிஸ்டரா? ஏதாவது ஒண்ணு கழுகுக்கு சமணம் 1-2 வசனம் சொல்ல முடியுமா இப்ப சிஸ்டர்? நமக்கு டைம் இருக்கு. அது பாஸ்டர் ஸ்லைடுல போட்டு விட்டேன். வேணுமெண்டா இந்த மான் கால்களை போல ஆகுறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வருகிறது. அந்த வசனம் தெரியுமா என்னென்ன வசனம்ட்டு? பாஸ்டர் இவர்கிட்ட ஸ்லைடுல இருக்குது. அட்ரஸ் தெரியும். ஸ்லைடுல போட முடியுமா பிரதர்? பிலிப் பிரதர், அதுக்கு எடுக்கலாம். பாஸ்டர் நீங்க சொன்னீங்க லாங் லைஃப் அம்மா செய்வாண்டு, அதுக்கு தான் நான் தமிழ்ல வடிவாக இது வச்சிருக்கேன். அதை போடுவோமா முதல்? ஆமா ஆமா போடுங்க. ஓகே, அதண்டா தமிழ்ல அட்ரஸோட இருக்கு. போடுங்க. ஓகே, போடுவார். இப்ப ஐ திங்க் போட முடியும். வெரி குட். நீங்களே படிங்க. அம்மா தான் படிப்பா பாஸ்டர். எஸ், அம்மா தான் தந்தவ முழுதும். ஓகே ஓகே, வெரி வெரி குட், சூப்பரா இருக்கு. மகேஸ்வரி சிஸ்டர் அவங்க படிங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது பாஸ்டர். எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனே உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை ஆகிறது. சங்கீதம் இந்த கற்பனை மகேஸ்வரி சிஸ்டர் உங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? இல்ல பாஸ்டர். அப்போ உங்களுக்கு ஈஸியா போச்சு, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்ல. ஆனால் இத பாருங்க, எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பது. எவ்வளவு ஆண்டவருடைய டிசைரை பாருங்க. நமக்கு நன்மை உண்டாகணும், அப்போ அடுத்தது பூமியிலே நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எஸ் சிஸ்டர், அடுத்தது சொல்லுங்க. சங்கீதம்
91:16 நீடித்த ஆ நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வெரி குட். அடுத்தது உபாகமம் 30:20 அவரே உனக்கு ம் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். நல்லா இருங்க ஒரு நிமிஷம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் நமக்கு தீர்க்காயுசை தரவில்லை, ஆனால் அவரே நமக்கு தீர்க்காயுசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவரே நமக்கு தீர்க்காயுசாக இருக்கிறதுனால, சரிங்களா, நாம கண்டிப்பா அதை சுதந்தரிப்போம். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என் தேவனே எனக்கு தீர்க்காயுசு. என் தேவனே ஆமா. எனக்கு தீர்க்க ஆயுசு. அது சிலருக்கு பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவான். ஐயா, தீர்க்காயுசா இருந்தா என்ன செய்ய? வியாதி இருக்குமே, பலவீனம். ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஜீவன்ல எல்லாமே அடங்கிட்டு. இட்ஸ் எ பேக்கேஜ். தீர்க்காயுசும் அடங்கியிருக்கு, சரீர சுகம் அடங்கியிருக்கு, காண்டாமிருகத்துக்கு பலன் அடங்கியிருக்கு, ஜாய் அடங்கியிருக்கு, ரெஸ்ட் அடங்கியிருக்கு, பீஸ் அடங்கியிருக்கு. அவரே 30-20 நான் எழுதி வைத்துக்கிடுவோம். அதை வச்சே ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம் பாருங்களேன். ஆமா, அப்படிதான் நம்ம படிக்கணும்ல. ரொம்ப நல்ல அருமையா. நான் கூட இந்த வசனத்தை மனசுல வைக்கிறேன். நிறைய காரியங்கள்ல வேற எதெல்லாம் நமக்காக தேவனாய் இருக்கிறார் நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்க பாருங்க. அவர் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். வெரி குட். ஞானமும் அவரே எங்களுக்கு ஞானமும் நீதி பரிசுத்தமும் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அவரே நமக்கு தேவபலனாய் இருக்கிறார். அவரே நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார், தேவநீதியார். அவரே அவரே அவரே. ஆமென். Thank you Lord for your good. இத நீங்க இப்ப நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும் பொழுதே நமக்கு அந்த ஆயுதம் வேலை செய்யுது. என்ன ஆயுதம்? விசுவாசமாகிய ஆயுதம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை, சரிங்களா, ஆமா, எல்லாரும் 2 நிமிஷம் ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல அதில் நம்ம பேசலாம். எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உபாகமம் 30:20 அவரே ஜீவன், அவரே தீர்க்காயுசு. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய வசனம் வல்லமை தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. எஸ் சிஸ்டர், அடுத்தது போவோம். நீதிமொழிகள் 9:11 என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அடுத்தது சங்கீதம் 103:5 3:4-5 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. யாத்ராகமம் 23:26 நான் உனக்கு நிறைவான ஆயுசு காலத்தை கொடுப்பேன். இத நீங்க தியானிங்க. அந்த வார்த்தை நிறைவேறாம இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஆமா, நீங்க உங்க குரூப்ல போட்டு விடலாமா சிஸ்டர் ஜெயா? போடலாம் பிரதர். கண்டிப்பா போடுங்க. சரிங்களா? அந்த வசனத்தை கூட எடுத்துடலாம். ஏன்னா அதுல ஒரு குற்ற உணர்வு வருது பாருங்களேன். குற்ற உணர்வு வரக்கூடிய எதுவுமே நமக்கு வேண்டாம். எபேசியர் 6:2-3 எடுத்துருங்க. சரிங்களா? மற்ற எல்லா வசனத்தையும் போட்டு அழகா நீங்க பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒட்டி வைங்க. இது எதுவுமே பொய் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை இல்லை. இத நீங்க அடிக்கடி தியானிங்க. சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, நாங்க 4 நாள் சேர்ந்த உடனே ஒரு சின்ன நாளையும் அனுப்பிவிட்டா ஒரு புக் மாதிரியும் நான் இவரை கொண்டு அப்படி ஹாஃப் பேஜ்ல போடத்தக்கதா செய்து தர சொல்லி கேக்குறேன். அழகாக போடுங்க. ஆமா, எனக்கு ஒரு 5 காப்பி அனுப்பி வைங்க. சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. இதுல ரொம்ப கிளைமாக்ஸா இருக்குது எனக்கு இதான். ஏன்னா இதுல நமக்கு ரோலே இல்லை. உபாகமம் 30:20 அவரே நமக்கு ஜீவன் என்றால் எல்லாமே அடைஞ்சிட்டு சோயே லைஃப். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே இதை போல ஒரு நாளிலே நமக்கு சிலுவையிலே கொடுத்து விட்ட தேவர் உபாகம் 30:20 அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருப்பாரா?
அல்லேலூயா. 92வது கர்த்தர் நல்லவர். 92வது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாஸ்டர். சொல்லுங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையும் இருப்பீர்கள். அதையும் கண்டிப்பா செய்யுங்க. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமை. சொல்லுங்க. நான் அடுத்தது ஹெல்த் செய்யக்க அதை போடுவோம் வச்சேன். நோவலை பண்ணாம. வெரி குட். நீங்க அதை ரெடி பண்ணுங்க. இன்னொரு நாள்ல கண்டிப்பா அதையும் நம்ம ஸ்கிரீன்ல போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்க பார்த்து சொல்லலாம். இதுக்குள்ள போடுறேன்னா போடலாம். வெரி குட். ஆமா, வேற என்ன ஹெட்டிங் எல்லாம் போடலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வேற ஒரு ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். போடுவீங்களா அத? இல்ல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட்டுருவோம். பிலிப் பிரதர் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல எனக்கு ரிமைண்ட் பண்ணிருங்க, போட்டுருவோம். நம்ம வேகமா போகணுங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசனா இருக்கிறதுனால இந்த ஒரு பகுதியையே நம்ம அதிகமா கொஞ்சம் தியானிக்கலாம். பட் எல்லா ஹெட்டிங்கும் வேணும். ஒண்ணா போவோம். சரிங்களா? ஒரு மாசத்துக்கு ஒண்ணு எடுப்போம். ஃபர்ஸ்ட்ல நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவேன் என்கிற அந்த வார்த்தை நமக்கு மாம்சமாக போகிறது. எல்லாருமே தலையில கை வைங்க. ஆமா, அவரே ஜீவன், அவரே நமக்கு ஆரோக்கியம், அவரே நமக்கு சமாதானம், அவரே நமக்கு சந்தோஷம். ஆமா, இந்த வெளிச்சத்துல நம்ம வந்து கொள்ள உங்களிடத்துல இருந்து ஒரு ரேடியேஷன் போகும் பாருங்க, அந்த ஜீவ தண்ணீர் அந்த குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துடும். ஏனென்றால் ஆமா, அவரே எனக்கு என்னது ஜீவன், அவரே எனக்கு வாழ்க்கை, அவரே எனக்கு எதிர்காலம், அவரே எனக்கு என்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டியது அவரே, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிப்பு அவருடைய கையில இருக்கு. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானார். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்களிலே தேவன் எங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிறதற்காக நன்றி. வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம். ஆமா, நடுப்பகல் வரைக்கும் செல்லுகிறது போல நாங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு மான்கால்களைப் போல பலன் உள்ளவர்களாக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து உமக்கென்று எரிந்து பிரகாசித்த அந்த யோவானை போல செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு தெளிவான பாதையை காட்டியிருக்கும். குடும்பத்துல எல்லாரும் இந்த வகுப்புல வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய குடும்பத்துல இவர்களுக்கு மேலாக ஒரு தயவு உண்டாகட்டும். எல்லாரும் இவர்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் இவர்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கேற்ற பாதையில இந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடக்கூடிய அந்த வெளிச்சம். ஆமா, எங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளைகள் எல்லாரும் நிச்சயமாக வெளிச்சத்துல வந்துருவாங்க. பேரப்பிள்ளைகள் வந்துருவாங்க. வராம இருக்க முடியாது என்கிற ஒரு வெளிச்சம், ஒரு விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆண்டவரே, அந்த வெளிச்சத்துல வீடு இல்லாதவர்களுக்கு வீடு உண்டு. ஆமா, செழிப்பு இல்லாதவர்களுக்கு செழிப்பு உண்டு. அந்த வெளிச்சத்துல சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, குதூகலம் உண்டு, தீர்க்காயுசு உண்டு. ஆமென். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சின்ன சாட்சி பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். அன்றைக்கு இந்த இவவுக்காக அந்த நீங்க சொன்னதுக்காண்டி அந்த வசனங்களை எழுதி கொண்டிருந்தேன். நான் மேசையில இருந்து எழுதி கொண்டிருந்தேன். நான் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது காலை 6 மணியா இருக்க வேணும். ஓகே. நீண்ட ஆயுசை பத்தி எழுதி கொண்டிருக்க உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடியில ஜேசுராஜ் ஓகே, முத்து நகர்ல ஒரு சேர்ச் வச்சிருக்கிறார். ரொம்ப காலமாக அவரோட எனக்கு தொடர்பு இருந்தது. ரொம்ப விசுவாசமாக அவரோட அந்த ஆண்டவற்ற காரியத்தை அவர் வார்த்தையை பிரசங்கிக்கிறவர். அதனால தொடர்பா இருந்தது. அது இந்த வசனம் எழுதி கொண்டு முடியுது. அவரும் எனக்கு யாத்ராம 23-26 ஸ்டிக்கர் அனுப்புறாரு பாஸ்டர். வெரி குட். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா காட்டுங்க. தெரியல. ரைட், வெரி குட். என்ன வசனம் சொல்லுங்க? கற்பம் முழுவதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். ஆமென். வெரி குட். ஆமென். கர்த்தர் நல்லவர். வெரி குட். ஆமா, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் பாருங்க. உங்களை கொண்டு என்னென்ன செய்ய தேவன் உங்களை ரட்சித்தாரோ அது எல்லாவற்றையும் உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். இதற்கு உங்க குடும்பத்தார் எல்லாரும் உங்க கூட நிற்பாங்க.
ஆமென். ஆமென். எஸ் பிரதர், அப்ப முந்தின காலம் பாஸ்டர், முந்தின சொல்லுங்க சிஸ்டர். காலம் இல்ல அந்த நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டு வாரது இல்ல. முந்தி நாங்க கடவுளங்களுக்கு சைல்ட்ஹுட் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாம் எங்களுக்கு இருந்திருக்கணும், ஹிந்துஸ் அப்படி எல்லாமே என்ன. அப்ப அவங்க எனக்கு பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட் அப்படியே டாக்டரா வந்து பிறகு இந்த சாய்பாபா அதுகள் எல்லாம் போய் பிறகு 50-60 டைடாவும் போயிட்டா. அப்ப எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சத நாங்க விட்டுட்ட மாதிரி ஃபீல் பண்றோம். அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வர முடியல உங்களுக்கு? இப்ப நீங்க சொல்லத்தான் ஞாபகம் வருது. கனனால நான் அதை பத்தி யோசிக்க இல்ல. எனக்கு தெரியல ஞாபகம் வந்தது. 2 பேரும் they passed away, husband and wife, both are doctors. ஓகே ஓகே ரைட். Anyway, I will overcome. I have overcome. Yes, you have already overcome in the name of Jesus. இப்படிப்பட்ட சான்ஸ் தருவாரு, அதுல நீங்க ஜெயம் எடுப்பீர்கள் இயேசு நாமத்தினால. எஸ் பிரதர். இன்னும் சரி, இந்த 6வது கொஸ்டின் பாருங்க. எதை பேசி நம்மை நாமே கட்டி எழுப்ப வேண்டும்? ஒரு சிலதான் பார்த்தோம். உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதே போல வேற என்ன சொல்லலாம்? காலேப் ஜோஷுவா என்ன வார்த்தை? இருக்கிறேன். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். வேற? நான் மிகவும் எளிதிலே சுதந்திரித்துக் கொள்வேன். காலேப் ஜோஷுவா. வெரி குட். ஜெயம் கொடுக்கிறது காரியம் ஒன்றும் இராது. என்னால் கூடாத காரியம். இதெல்லாம் இதுக்கு நீங்க போக்கஸ் பண்ணணும். இன்னும் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில தீரல, குடும்பத்துல பிரச்சனை தொடருது, இன்னும் என்ன வாரம் இழுக்குது அப்படின்னா, நீங்க இந்த வார்த்தைய நீங்க என்ன செய்யலாம்னா, இப்பதான் நிறைய மீடியா இருக்கு பாருங்களேன் இல்லையா? இப்போ பிரதர் பிலிப் அதை ஸ்கிரீன்ல நெக்ஸ்ட் டைம் போடுவாங்க. இந்த ஹெல்த்தை பற்றி நினைக்கிறேன், அதாவது லாங் லைஃப். இதுல நீங்க ஆடியோவே நீங்களே ரெக்கார்ட் பண்ணலாம். உங்க குரூப்ல போடுவீங்களா சிஸ்டர் ஜெயா? நீங்க குரூப்ல போடுங்க. யாராவது நல்லா தமிழ் வாசிக்கக்கூடியவங்க வாசித்து அதை போடுங்க. காலையில எழுந்த உடனே உங்க வீட்டுல போடுங்க, உங்க மொபைல்ல வைங்க இல்லையா? அந்த சத்தம் கேட்கட்டும். இப்படிலாம் எழுதி இருக்குத இல்லையா? குடும்பங்களுக்கு தேவன் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரு? நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பீர்கள். அப்படி போடுங்க. சமாதானம் பெரிதா இருக்கும். யாருக்கு சமாதானம் பெரிதா இருக்கும் நீ சொல்லுது? அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இருக்கா? ஆமா, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா. யார் வீட்லயும் அதை எழுதி போட்டிருக்கீங்களா? நாங்க எங்க வீட்டுல கூட போடல. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. போடாம இருக்கிறது பாவம். ஆமா, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பாப்பா அதுல அந்த சால்வேஷன் எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. நம்ம சும்மா பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம்னா. ஆமா 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 ஆமா, பிள்ளைகளுக்கு எவ்வளவு வார்த்தை இருக்கு. எழுதுங்க, வார்த்தை தானே எழுத போறோம். ஆமா, அப்படியே தியானிங்க. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட எந்த வசனத்தை தியானிக்கணும்? நானும் என் வீட்டார் மூவென்றால் கர்த்தரையே சேவி. நல்ல வார்த்தை. வேற? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமா, ஜெயா சிஸ்டர் சாட்சியில் அதை சொல்லியிருந்தாங்க. என் கணவர் ரட்சிக்கப்படுவார், ஏனென்றால் இந்த வார்த்தை வேலை செய்யும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள தேவ வார்த்தை வேலை செய்யாமல் இருக்காது. தேவ வார்த்தை வேலை செய்யாமல் இருக்காது. இதுல என்ன ஒரு கடினம் இருக்குன்னா, பிரதர் உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் ரட்சிக்கப்படவே மாட்டாரு. நீங்க தான் உங்க மனநிலை தான் மாறணும். என்ன? வெரி குட். ஆமா, கனகரத்னம் பிரதரை ரட்சித்த தேவன் எல்லாரையும் ரட்சிப்பார். என்ன ஜெயா சிஸ்டர், கரெக்டா? ஆமா, வெரி குட். ஆமென் 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 ஆமென். ஓகே, 7வது கேள்வி போவோம். தன்னுடைய மகனை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பு அண்ட்ரூவாமக் எதற்கு விரோதமாக எதுவுமே பேசவில்லை. பி வந்து வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசினார்கள்?
நித்யா சிஸ்டர், அடுத்தது யாரு சொல்லணும் பதில்? பேமாமா? Pam, yes, Pastor, yes. எஸ் பேம் சிஸ்டர் சொல்லுங்க. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக எதுவும் பேசவில்லை. வெரி குட், வெரி குட். தேவனை துதித்து கொண்டு இருந்ததினால் அவருடைய உணர்வு தேவனுடைய உணர்வோடு சேர்ந்து இருந்தது. ஓகே. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசினார்கள்? அவர்கள் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தாங்க. என்ன பேசினாங்க? யோசிங்க, எல்லாரும் எதற்காக யோசிங்க. இந்த இடத்துக்கு கொண்டு போ, தாங்க இருந்த ஓகே. இடம் நாங்கள் வெட்டு கிளிகள் வனாந்தரத்துல மரித்தா நலமா இருக்கு. மரித்தார் பாருங்க, வனாந்திரத்துல மரித்தா நலமா இருக்குனாங்க. நலமா இருக்கு. நாங்கள் நாங்க அவர்கள் ராட்சதர்கள் நாங்க பாருங்க. என்றார்கள். அப்போ நிஜத்தை பேசக்கூடாது, வாக்கு தத்தத்தை தான் பேசணும். நிஜம் என்ன ஆமென். சொல்லுது? என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க மைண்ட் செட்டை மாத்தினா கீழ்ப்படிவார்கள். இல்லையா? வெரி குட். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் எதுவுமே பேசவில்லை. நான் தேவனை துதிக்க ஆரம்பித்தவுடன் என்னுடைய உணர்வுகள் மாறி தேவனோடு ஒருமனப்பட ஆரம்பித்தது. உண்மையில் நான் களி கூறவும் கர்த்தரை துதிக்கவும் ஆரம்பித்தேன். பாருங்க, 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை வாலிப பையன் இறந்துட்டான்னு சொன்ன பொழுதும் மனதை சரி செய்ய முடியும் என்றால், மனதிலே தோன்றின பயத்தையும் திகிலையும் அவிசுவாசத்தையும் அகற்ற முடியும் என்றால் எந்த சூழ்நிலையிலும் செய்திடலாம். அது ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதுக்கு நேரான வசனங்களை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து மனசுல போட்டு தியானிங்க. ஓகே. அப்பொழுது நீங்கள் அவிசுவாசத்திலிருந்து, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கைக்குள்ளாக வந்து விடுவீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு மெய்யாகவே அற்புதம் செய்யும். கொஸ்டின் நம்பர் 8 போயிடலாம். பயத்தோடும் பதட்டத்தோடும் திகைப்போடும் வாழுகிறவர்கள் எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கிறார்கள்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. விரல் சப்பம் குழந்தை போல. கரெக்டா சொல்லிட்டீங்க. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சீரியஸான மேட்டருங்க. ஒரே தீர்மானம் தாங்க. என்ன செய்தி வந்தாலும் சரி, நான் சந்தோஷமா தான் இருப்பேன், நான் துதிக்க தான் செய்வேன். இது நம்ம கிட்ட தான் இருக்குது. அதை வாசிப்போம். பேஜ் 90ல மிடில் பேராகிராஃப் ஃபுல்லாவே வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையில் நில்லுங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மிக சிறிய குறிப்பை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். உடனே ஒரு $2 மதிப்புள்ள கைப்பெட்டியை போல நொறுங்கி போவார்கள். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாராவது ஒருவர் உங்கள் மேல் ஒரு சின்ன குறை கூறினால் கூட நீங்கள் உடைந்து போகின்றீர்கள். உங்கள் போதகர் ஆராதனை முடிந்த பின் உங்களிடம் பேசாமல் ஆலயத்தை விட்டு போயிருக்கலாம். உடனே புறக்கணிக்கப்பட்டதாகவும் அசட்டை பண்ணப்பட்டதாகவும் உணர்கிறீர்கள். ஒருவேளை யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான கவனத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். எது உங்களை திசை திருப்பி இருந்தாலும் விரல் சப்பும் குழந்தையை போல அல்லாது வளருங்கள். அழகா புரிய வச்சுட்டார். அப்போ கவலைப்படுகிறவர்கள், பதஷ்டப்படுகிறவர்கள், திகைப்பு அதுல போறவங்க இருக்கலாம். ஒரு மோசமான செய்தி வரும் பொழுது வரலாம். ஆனா அதை நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியும். வேற வழி இல்லை. நீங்கள் ஜெயிக்காவிட்டால், இந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்காவிட்டால் யாருமே 99% ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய மனதை புதிதாக்கி இருக்கிறார். ஆமா, உங்களுக்குள்ள சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய சமாதானத்தை இழக்க மாட்டேன். எந்த சமாதானத்திலும் என்னுடைய குதூகலத்தை நான் இழக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் விரல் தப்புகிற குழந்தையாக இருக்க மாட்டேன். அப்போ இனிமே நமக்கு யாராவது அளவுக்கு அதிகமா சோர்வுல இருந்தாங்கன்னா இந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வந்துடும். என்ன ஞாபகம் வந்துடும்? அவள் விரல் சப்புகிற குழந்தை இல்ல, வெளியே வாங்க.
முற்றிலுமாக வெளியே வாருங்கள். முற்றிலுமாக உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை நம்ம 2 வருஷமா, எத்தனை வருஷமா நம்ம தியானிக்கிறோம் இல்லையா சிஸ்டர்? இந்த பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வரப்போகுது பாஸ்டர். ஆமா, 2 வருஷம். 2 வருஷம்னா கிட்டத்தட்ட 100 வகுப்பு. அப்பப்பா, ஆண்டவர் எவ்வளவு நன்றி சொல்லணும் பாருங்க. 100 மணி நேரம் வார்த்தையை தியானிச்சிருக்கிறோம். நீங்க அதுக்கு எப்படியோ ஒரு 200 மணி நேரம் தேடி இருப்பீங்க. அப்போ ஒரு வகுப்புக்கு குறைந்தது 3 மணி நேரம் நீங்க கொடுத்துருக்கீங்க. முத்தான 3 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க. அது உங்களையும் உங்கள் சந்ததியையும் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து, ஆமா, நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருப்பீங்க. இயேசு நாமத்தினால. எஸ் பிரதர். எப்பொழுதும் நாம் சந்தேகத்தை மேற்கொள்ள முடியும். அதன் விளைவு என்ன? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை உங்கள் மேல் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் சந்தேகத்தை மேற்கொள்வீர்கள், நீங்கள் விசுவாசத்தில் நடப்பீர்கள். வெரி குட் சிஸ்டர், தெளிவா சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம மேல் ஆளுகை செய்வது என்றால் என்ன? ஒரு உதாரணம் பாருங்க. நான் சொன்ன பாருங்க, அந்த டெஸ்டிமனில அந்த ஐசியூல போறேன் நான். நெக்ஸ்ட் டே சர்ஜரி, அவருக்கு பிரெயின் டெட், ஸ்கல்ல ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ண போறாங்க. நர்ஸ் வந்து விட மாட்டாங்க. ஏன்னா டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க, ஐயா இப்போ விட முடியாதுன்ட்டாங்க. இப்போ என்னோட வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்றாரு, எப்படியாவது எங்களுக்கு 2 மினிட்ஸ் கொடுங்கிற. அப்போ அவர் 2 மினிட்ஸ்னா வாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு வந்து எந்த வசனம் என்னை ஆளுகை செய்திருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். எந்த வசனம் ஆளுகை செய்ததுனால விசுவாசத்தோடு போக முடிஞ்சது? அதுதான் என்ன பலப்படுத்துச்சு. 3 வார்த்தை, லாசருவே வெளியே வா. 3 செகண்ட் போதுமே. எனக்கு இன்னைக்கு அது பசுமையா ஞாபகம் இருக்கு. மணிக்கணக்கா ஜெபிக்க வேண்டியது இல்லை. அந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சு பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், பல இடத்துல பண்ணிருக்கிறேன். லாசருவே வெளியே வா, இறையாதே அமைதலா இரு, படுக்கையை எடுத்து. இப்ப எல்லாத்துக்குமே நிமிஷம் வேண்டியதுல செகண்ட். அந்த வார்த்தை என்னை ஆளுகை செய்ததுனால நான் விசுவாசத்துல பலவீனமா, அந்த இல்லைன்னா விசுவாசத்துல பலவீனமா இருப்பேன். எல்லாமே கிருபை இல்ல, கிருபை தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவர் இன்னைக்கும் நல்லா இருக்கிறார். நேற்று கூட என்கிட்ட பேசினார் பாருங்க. அப்படி அப்போ அடிக்கடி நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வந்து பிள்ளைகளை குறித்து கவலை வருதுன்னு வைங்களேன். எந்த வசனம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்? எந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும், யோசிக்கணும்? வெரி குட். ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உங்க ஹார்ட்ல நீங்க வேலை செய்யணும். அவிசுவாசத்தை கொண்டு வர்ற பிசாச போ வெளியே. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். ஆமா, அவருடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு சத்தமா சொல்லுங்க. உங்க மனசுதான் நீங்க டீல் பண்றீங்க. உங்க உறவினர்கள் பிள்ளைகளோடு நீங்க டீல் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் முதலாவது நீங்க டீல் பண்ண வேண்டியது உங்க ஹார்ட்ல விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு கிரானிக் சிக்னஸ் இருக்கு, எந்த வார்த்தை ஆளுகை செய்யணும்? சிஸ்டர் அழகா சொன்னாங்க, கோபம் வந்ததுன்னாங்க. ஏன் சரீரம் தான் சுகமாயிட்ட இல்ல, அப்போ ஹார்ட் ஹீலிங் அங்க நடந்திருக்கு. என் சரீரம் சுகமாக்கப்பட்ட சரீரம், நான் இனிமே உட்கார்ந்து செக் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். வார்த்தை ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுப்போம் இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. எந்த வியாதியோடு வாழ வேண்டியதில்லை. சில வியாதி தொடர்ந்து இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நாள் நீங்க எழுந்து பார்க்கும்போது அந்த கட்டி அங்கே இருக்காது, அந்த வியாதி அங்கே இருக்காது. வசனம் உங்களை ஆளுகை செய்யட்டும். 2வது தலைப்பு கிடைச்சிட்டு பாருங்க, வசன ஆளுகை. இந்த வாரம் கடைசியில ரெக்கார்டிங் இருக்கு, அதுக்கு ஒரு தலைப்பு பாருங்க. இது வந்த உடனே அதுக்குள்ள முழு செய்தி விவரமும் அப்படியே மனதில் ஆவியானவர் தந்துடுறாரு. இப்ப 2 சாட்சி வந்துட்டு பாருங்க. என்னுடைய சாட்சி ஒண்ணு, ஜெயா சிஸ்டருடைய சாட்சி. பைபிள்ல நிறைய பேருடைய சாட்சி இருக்கு. இப்படி எழுதி இருக்குதே இல்லையா? இப்படி தேவன் நமக்கு சொல்லவில்லையா? தேவரா அடிக்கிற பாருங்க.
சத்துருக்களை உன் முன்னால கொண்டு வைப்பேன் என்று உனக்கு சொல்லவில்லையா? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தினால் நான் ஆளுகை செய்யப்படுவேன். வசனத்தினால் ஆளுகை செய்யப்படுவேன். வாக்கு தத்தங்களினால் நான் ஆளுகை செய்யப்படுவேன். வாக்கு தத்தங்களினால் நான் ஆளுகை செய்யப்படுவேன். ஆமா, அதுக்குதான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் பிலிப்பு அந்த இதை ரெடி பண்றாங்க. எந்த வசனம் ஆளுகை செய்யணும்? எனக்கு சடுதியான மரணம் எல்லாம் கிடையாது. குறைந்தது 120 ஆண்டுகளுக்கு மேலாக காண்டாம மிருகத்து கொத்த பலனோடு வாழுவேன். அப்படி வசனம் நமக்கு ஆளுகை செய்தால் போதுமே. நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம வேற யாருமே இடம் கொடுக்க முடியாது. எஸ் பிரதர். எந்த மூன்றும் நம்மை அடக்கி ஆளாமல் அவைகளை தள்ளிவிட கற்றுக்கொள்வது விசுவாசம் ஆகும். அது யாருக்கு சாத்தியம்? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்ல முடியுமா? பிரச்சனைகளோ சந்தேகம் பிரச்சனை பயங்கத்தை தள்ளணும். தேவனுடைய வார்த்தையில உறுதியா நிக்க வேணும். வெரி குட், வெரி குட். விசுவாசம் என்றால் பிரச்சனைகளோ, பேஜ் 892 டாப்ல இருக்கு. விசுவாசம் என்றால் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ பயங்களோ இல்லாமல் இருப்பது என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி உறுதியாக நின்று அவைகள் உங்களை அடக்கி ஆள விடாமல், அதாவது பிரச்சனை சந்தேகம் கவலை குற்ற உணர்வு உங்களை அடக்கி ஆள விடாமல் அவற்றை தள்ளிவிட கற்றுக்கொள்ளுவதுதான் விசுவாசம் ஆகும். அல்லேலூயா. ஆமென். ஆமா ஆமா. எதுவும் வரலாம், ஒன்னே ஒண்ணு மட்டும் வரக்கூடாது. அளவுக்கு அதிகமான பயமோ அளவுக்கு அதிகமான கவலையோ வரக்கூடாது. அது வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். வெரி குட். உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்க? ஜெயா சிஸ்டர், எத்தனை பேர் புக்கு நீங்க தேவைப்படுது உங்களுக்கு? 21 செட் புக், 2 sets of English, 19 தமிழ் செட்ஸ் இது கேட்டிருக்கு. இங்கிலீஷ் எத்தனை? 2 செட். ஓகே, வெரி குட். இங்கிலீஷும் ஓகே, வெரி குட். 19 தமிழ். நீங்க எனக்கு அதை வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நீங்க சாம்கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். சாமுக்கு அனுப்பி இருக்கிறேன், அந்த இது அனுப்பி இருக்கிறேன் நான். அவருக்கு அனுப்பி இருக்கிறது எனக்கு அனுப்புங்க, நானும் ஃபாலோ பண்றேன். ஓகே. அப்புறம் அந்த ஒரு புக்கு நான் வாங்கி அவருக்கு அரேஞ்ச் பண்ணோம், அப்பதான் உங்களுக்கு சேர்த்து அனுப்புவாரு. ஓகே. நம்ம முதலாவது கற்றுக்கொள்ளுக போகிற புஸ்தகம் இதுதான். யாராவது வாசிங்க. தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து பின்பற்றி நிறைவேற்றுவது. வெரி குட். பாருங்க, ரொம்ப முக்கியமான புக்கு. அநேகருக்கு இதுதான் குழப்பம். நான் தேவனுடைய சித்தத்தின்படிதான் என் பயணம் இருக்குதா இல்லையா? அது மிக தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி பின்பற்றுவது, எப்படி நிறைவேற்றுவது, இதான் முதல் பாடமாக இருக்க போகிறது. நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே, உமக்கு நன்றி. ஓ, தேங்க்யூ லார்ட். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்துல மேலான சந்தோஷம் ஒண்ணுமில்லை என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. ஓ, நாங்கள் சத்தியத்திலே நடக்கிறதை குறித்து நம்முடைய பரம தகப்பன் சந்தோஷமா இருக்கிறார். ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை நாங்கள் உமக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய வார்த்தையில வாஞ்சையை கொடுத்தீரே. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல உம்முடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அந்த தாகத்தையும் அந்த பசியையும் எங்களுக்கு கொடுத்த தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. வசனத்தினாலே ஒரு மனுஷன் வாழ முடியும். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிஜமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி. இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.